27வது ஸ்லோகம். தேஷாம் துராபம் கிம் து அத்யன் மர்த்யானாம் பகவத் பதம் புவி லோல ஆயுஷः ये वै नैष्कर्म्यं साधयन्ति उदा तेषां दुराबं किं त्वत्यन्मर्त्यानां भगवत्पदं भुवि लोलायुषो ये वै नैष्कर्म्यं साधयन्त्युदा. மனுஷனோட ஆயுசு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆக்கும். இருந்தா கூட ஈஸ்வர சேவையால நைஷ்கர்மிய அவஸ்தைய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு மனுஷாளுக்கு முடியறது. மனுஷாளுக்கு அசாத்தியமாயிட்டு என்ன வாக்கம் இருக்கு அப்படின்னு தேவஸ்திரீகள் பரஸ்பரம் பேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பூமி பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பூமியில தேஷாம் அந்த மர்த்தியானாம் மரணம் சுனிச்சிதமான மனுஷாளுக்கு நம்ம தேவர்களை விட சிரேஷ்டதை இருக்கிற பூமியில இருக்கிற மனுஷாளுக்கு தேவலோகத்துல தேவர்களுக்கு சுகம் மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். அவளுக்கு சுகத்தை அனுபவிச்சு அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளோடு பதவியில போகணுங்கிற ஆசையொன்னும் இல்லை. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிறதாக்கும் இந்த தேவலோகம். அந்த புண்ணியம் இருந்தானா தேவலோக வாசம் அப்படிங்கிறது தீரும். நரகத்துல இருக்கிற யாதனைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யாதனா சரீரம் സ്വീകരിച്ചുണ്ടാക്കും. பூமியிலிருந்து ஜீவன் நரகத்துக்கு யாத்திரையாகிறது. அதே மாதிரியே தேவலோகத்துல இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆயிட்டு பூமியிலேருந்து அந்த ஜீவன் திவ்ய சரீரத்தை സ്വീകരിച്ചുണ്ടാക്കും. தேவலோகத்துக்கு யாத்திரையாகிறது. புண்ணியம் தீர்ந்தானா அந்த திவ்ய சரீரத்தோடு கூடின ஜீவனுக்கு அந்த திவ்ய சரீரத்தை உபேட்சிச்சு மறுபடியும் பூமிக்கு டிம் அப்படின்னு பதனம் உண்டாகும். அதனாலேயாக்கும் தேவஸ்திரீகள் மனுஷால அவளை விட சிரேஷ்டர்கள் ஆயிட்டு பார்க்கறா. மனுஷ சரீரத்திலே இருக்கிற ஜீவனுக்கு மட்டும்தான் அர்ச்சிசு தேவி, பிருது, துருவன் இப்படி இருக்கிறவாள மாதிரி சரீரம் அப்படிங்கிற உபாதி வழி பரமபதம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்தில் எத்திப்படுறதுக்கு சாதிக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாக்கும் அது. அதனாலேயே தேவஸ்திரீகள் எல்லாம் பரஸ்பரம் சொல்றதையாக்கும் நம்ம கேட்டு இருக்கோம். பூமியில இருக்கிற மனுஷாளுக்கு துராபம் பிராபிக்கிறதுக்கு சாதிக்காததாயிட்டு அந்யம் கிம்து வேற என்னவாக்கும் இருக்கு. அவ நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு சாதிக்கிறதுக்கு சாதிக்குமே. இந்த மனுஷாலோடு லோல ஆயுஷா ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக்கும். தேவர்களான நம்மளை விட ரொம்ப கம்மியாக்கும் மனுஷ ஆயுள் அப்படிங்கிறது அப்படின்னு அவ பரஸ்பரம் பேசிக்கிறா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இந்த 4 யுகங்களும் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு மகாயுகம் அப்படிங்கிற ஒரு சதுர்யுகம். கலியுகம் அப்படிங்கிறது 1200 தேவ வருஷம். அத மனுഷ്യ വർഷമാക്കണമാനാ ഇൻറ്റു 360 4,00,000 32,000 വർഷം. துவாபர யுகம் அப்படிங்கிறது கலியுகத்தோடு டபுள்.
2400 ദേവവർഷം. അത മനുഷ്യ വർഷத்துக்கு മാറ്റണമാന ഇൻറ്റു 360. 2400 ഇൻറ്റു 360 8,64,000 മനുഷ്യവർഷം. திரேதாயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தோடு ത്രിപിള് 3600 ദേവവർഷം. ദേവവർഷത്തെ മനുഷ്യവർഷத்துக்கு മാറ്റുறதுக்கு 360 ഗുണിക്കണം. 12,96,000 മനുഷ്യവർഷങ്ങൾ. கிருதயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தோடு 4 മടങ്ങ്. കലിയുഗം 1200 ആക്കുമേ. അപ്പൊ 1200 ഇൻറ്റു 4 4800 ദേവവർഷം. അത് മനുഷ്യവർഷத்துக்கு മാത്രത്തെ 360 ഗുണിക്കണം. 4800 ഇൻറ്റു 360 17,28,000. 1200 പ്ലസ് 2400 പ്ലസ് 3600 പ്ലസ് 4800 12,000 ദേവവർഷങ്ങളാക്കും ഒരു ചതുർയുഗം. 4 യുഗങ്ങളെയും കൂട്ടിച്ചേർത്തി 10 നമ്മൾ. അതേമാതിരി മനുഷ്യവർഷത്തിൽ അതാ പാരിക്കർത്തെ 4,32,000 പ്ലസ് 8,64,000 പ്ലസ് 12,96,000 പ്ലസ് 17,28,000 43,20,000 മനുഷ്യവർഷമാക്കും ഒരു ചതുർയുഗം அப்படிங்கிறது. என்னத்துக்காக்கும் இதெல்லாம் பாரிக்கிறோம் இப்போ அப்படின்னாக்கா, பிரம்மாவோடு ஒரு கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிற தேவர்கள் ഒരു മന്വന്തരം മറ്റും ആയുൾ இருக்கிறவாளாக்கும். அப்ப அந்த ഒരു ദേവകളോട് ആയുള്ള പാരിക്കറத்துக்கு വേണ്ടിയിട്ടാക്കും ഇതെല്ലാം பார்த்தது. 1000 ചതുർയുഗങ്ങളാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു പകൽ. 43,20,000 മനുഷ്യവർഷമാക്കും ഒരു ചതുർയുഗം. അപ്പോ 1000 ചതുർയുഗം அப்படின்னா ഇൻറ്റു 1000 432 കോടി വർഷം. ഇത്രയുമാക്കും ബ്രഹ്മാവോട് ഒരു പകൽ മനുഷ്യവർഷത്തിലെ കാൽക്കുലേറ്റ് പണ്ടത്. அந்த பிரம்மாவோடு ஒரு பகல்ல மொத்தம் 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. ஸ்வயம்புவ மனு, ஸ்வரோஜிஷ மனு, உத்தம மனு, இப்படின்னு 14 மனுக்கள் ஆட்சி பண்ணுவா. அதனால 1000 சதுர்யுகங்கள் டிவைடட் பை 14. ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 4 யுகங்கள் சேர்ந்ததாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப 1000 சதுர்யுகங்கள் டிவைடட் பை 14 71.43 சதுர்யுகமாக்கும் ஒரு மன்வந்தரம். பிரம்மாவோடு ஒரு கல்பத்துல 14 மனுக்கள் ஆட்சி பண்ற அந்த கல்பத்துல இந்த தேவர்கள் எல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற இந்த தேவர்கள் எல்லாம் ஒரு மன்வந்தரம் மட்டுமே ஆயுள் இருக்கிறவாளாக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் நம்ம இത്രയും பார்த்தது. அப்போ ஒரு மன்வந்தரம் அப்படிங்கிறது 71.43 மன்வந்தரங்கள். 71.43 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் ഒരു മന്വന്തരം. അപ്പൊ സ്വായംഭുവ മനു 71.43 ചതുർയുഗങ്ങൾ ആட்சி பண்ணுவர். സ്വാരോജിഷ മനു 71.43 ചതുർയുഗങ്ങൾ ആட்சி பண்ணுவர். ഉത്തമ മനു, താമസ മനു, രൈവത മനു, ചാക്ഷുഷ മനു, വൈവസ്വത മനു, സൂര്യസാവർണി മനു, ദക്ഷസാവർണി മനു, ബ്രഹ്മസാവർണി മനു, ധർമ്മസാവർണി മനു, രുദ്രസാവർണി മനു, ദേവസാവർണി മനു, ഇന്ദ്രസാവർണി മനു, இப்படி எல்லாரும் அவளோட ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது 71.43 சதுர்யுகங்களாக்கும். ഓരോ മന്വന്തരത്തിലെയും ലോകപാലர்களான ദേവതകൾ
സ്ഥാനം മാറി മാറി വരുക. വിവിധ പേരുകളിലെ ഇന്ദ്രൻ ഓരോ മന്വന്തരത്തിലെയും வரா மாதிரி இந்த தேவதைகள் எல்லாம் வருவா. தேவர்களை விட மனுஷாளுக்கு ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பூமியில இருக்கிற மனுஷாளுக்கு 120 வருஷமாக்கும் மனுஷ ஆயுள் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்லப்படுறது. கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புத தசை 17 வருஷம். இப்படின்னு டோட்டல் ஆயிட்டு 120 வருஷமாக்கும் மனுஷாயுள் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்லுறது. பிரம்மாவோடு ஒரு பகல்ல 14 மனுக்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த 14 மன்வந்தரங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு கல்பம். கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு ஒரு பகல். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகம் அப்படிங்கிற காலகட்டமாக்கும். அந்த 1000 சதுரயுகம் டிவைடட் பை 14 ஆக்கும் 71.43 சதுரயுகங்கள் அப்படிங்கிற ஒரு மனுவோடு காலகட்டம். 71.43 சதுரயுகங்களையாக்கும் 71 சதுரயுகங்கள் ஆயிட்டு ரவுண்ட் ஆயிட்டு சொல்லப்படுறது சில இடத்துல. ஆனா 71.43 சதுரயுக காலகட்டம் அப்படின்னு சொல்லறதாக்கும் உஜிதம். 71.43 அப்படின்னு எடுக்கலை அப்படின்னாக்கா 72 சதுரயுகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 71 அப்படின்னு எடுத்தானா அந்த காலகட்ட கால்குலேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடும். 43,20,000 மனுஷ வருஷங்களாக்கும் ஒரு மகாயுகம் அப்படின்னு பார்த்தோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு மகாயுகம். அப்படி 71.43 மகாயுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். 43,20,000 இன்டூ 71.43 ஆக்கும் ஒரு மன்வந்தரம். 43,20,000 இன்டூ 71.43 இன்டூ 14 ஆக்கும் ஒரு கல்பத்தோடு காலையளவு. அதானது 14 மனுக்களோடு ஆட்சி காலகட்டம். 71.43 அப்படிங்கிறத அப்படியே எடுத்து கால்குலேட் செய்யறதாக்கும் நல்லது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கால்குலேஷனை செஞ்சு பார்த்தானா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காரணம் 0.43 அப்படிங்கிற டிஜிட்டுக்கு பெரிய ஒரு காலகட்டமாக்கும் இருக்கு. அதனாலேயே 0.43 அப்படிங்கிறத விட்டு களைய வேண்டின ஒரு டிஜிட்டு கிடையாது. அது அப்படி இல்லை அப்படின்னா 71.43 அப்படிங்கிறத ரவுண்ட் அப் பண்ணிட்டு 72 மன்வந்தரமாயிட்டு எடுத்துக்கலாம். ஆயிரம் சதுரயுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல். அந்த பகல்லையாக்கும் இந்த மனுக்கள் 14 பேரும் ஆட்சி பண்றா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரியே 1000 சதுரயுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ராத்திரி. அந்த ராத்திரிக்கு பேராக்கும் நைமித்திக பிரளயம். அதனாலேயே 1000 + 1000 2000 சதுரயுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு நாள். 360 பிரம்மாவோடு நாள்களாக்கும் ஒரு பிரம்ம வருஷம். 100 பிரம்ம வருஷம் ஆக்கும் பிரம்மாவோடு ஆயுள் அப்படிங்கிறது. அந்த பிரம்மாவோடு 360 வருஷத்துல பிரம்மாவோட ஆயுளும் இல்லாமகிறது. விஷ்ணுவோடு ஒரு நிமிஷமாக்கும் பிரம்மாவோடு ஒரு ஆயுள் அப்படிங்கிறது. மறுபடியும் அடுத்த பிரம்மா டியூட்டியில ஜாயின்ட் பண்ணுவர். 43,20,000 இன்டூ ஒரு கல்பம். அதானது 1000.
അതാക്കും ബ്രഹ്മാവോട് ഒരു പകൽ. നാനൂറ്റി 32 വർഷങ്ങൾ മനുഷ്യ വർഷത്തിലെ കാൽക്കുലേറ്റ് പண்றத. ദേവവർഷത്തെ വിட മനുഷ്യ വർഷത്തിലെ കാൽക്കുലേറ്റ് பண்ணினாലാക്കും നമുക്കെല്ലാം கொஞ்சம் മനസ്സിലാകും. 43,20,000 ഇൻടു 1000 ചതുർയുഗങ്ങൾ. അതാണിത് 432 കോടി വർഷങ്ങളാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു രാത്രി. இந்த പകലും രാത്രിയും കൂടി ചേർന്ന് 432 കോടി വർഷം പകലും 432 കോടി വർഷം രാത്രിയും കൂടി ചേർന്ന് ബ്രഹ്മാവോട് ഒരു നാൾ, അതാണിത് 864 കോടി വർഷങ്ങളാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു നാൾ. அந்த பிரம்மாவோடு ஒரு நாள் அப்படிங்கிறது 864 கோடி வருஷம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டூ 360 அதாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். $3,11,040 கோடி வருஷம் அதாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதே மாதிரி 100 வருஷங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்ம ஆயுள். 43,20,000 ഇൻടു 2000 ഇൻടു 360 അതാക്കും ഒരു ബ്രഹ്മവർഷം. 3,11,040 കോടി വർഷം. ഇനി ബ്രഹ്മ ആയുൾ എന്ന് பார்த்தானாக்கா 43,20,000 மனுஷ வருஷத்திலேக்கு நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்டூ 2000 சதுரயுகம் இன்டூ 360 நாள்கள் இன்டூ 100 வருஷம் இதாக்கும் பிரம்ம ஆயுள். நம்மளோட கால்குலேட்டர்ல ஒன்றும் இந்த கால்குலேஷனை போட்டே பார்க்க முடியாத அளவுக்கு வருஷங்களாக்கும் அது உள்ளது. மனுஷர்கள் தேவர்களை பார்க்கறத ரொம்ப கம்மியான ஆயுள் இருக்கிறவாள் ஆக்கும் அப்படின்னு இது வழி நம்ம தெரிஞ்சுட்டோம். பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தேவர்கள் அவளோட ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மன்வந்தர காலகட்டம் மட்டும்தான். 71.43 சதுரயுகங்களாக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தேவதைகளோடு ஆயுள். மனுஷாலோடு ஆயுள் அப்படிங்கிறது பார்த்தானாக்கா இந்த பூமியில மொத்தமே ஒரு 120 வருஷங்கள் தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆயுள் ரொம்ப கம்மியாயிருக்கிற மனுஷர்கள் அப்படின்னு தேவர்கள் சொன்னாலே அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையாக்கும் நம்ம பார்த்தோம். தேவர்களுக்கு 71.43 சதுரயுகங்கள் ஆயுள் இருக்கு. மனுஷாளுக்கு டோட்டலா 120 வருஷங்கள் தான் ஆயுள் இருக்கு. அப்படி இருக்கிற மனுஷா நைஷ்கர்மியம் ஈஸ்வர பஜனத்தால நைஷ்கர்மிய அவஸ்தையை பிராபிக்கிற அந்த விரக்தி பாவம் வந்த மனுஷாளுக்கு, அந்த யோகிகளுக்கு, ஏவை பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறவாளுக்கு
பகவல் பதம் பிராபிக்கிறதுக்கு சாதயந்தி உதா, அவளுக்கு சாதிக்காம இருக்குமா? அவளுக்கு அசாத்தியமானது என்னவாக்கும் இருக்கு? கடின பிரயத்னம் வழி மனுஷாளுக்கு சாதிக்காததாயிட்டு ஒண்ணுமில்லை அப்படின்னு தேவஸ்திரீகள் சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். மனுஷாலோட ஆயுள் அப்படிங்கிறது 120 வருஷம்தான் அப்படின்னு தேவர்கள் சொல்லின்னு இருக்கா. നമ്മളെല്ലാം 71.43 சதுரயுக காலகட்டங்கள் ஆயுளோடு கூடிட்டு இருப்போம். இந்த மனுஷாளுக்கு மொத்தமே 120 வருஷம் தான் உள்ளது. மனுஷாளான நம்மளுக்கு ராசி சக்கரம் வழியாக்கும் நம்மளோட அனுபவங்கள் உண்டாகிறது. தசாபுக்தி காலகட்டங்கள் வழியாக்கும் நம்ம பல பல அனுபவங்களை அனுபவிக்கிறோம், பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும். காலங்களுக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கங்கள், மானவமானங்கள், வலிகள் இதெல்லாம் மாறி மாறி அனுபவத்துல வரது. ஒரு குழந்தை ஏது சமயத்துல ஜனிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி லக்ன டிகிரி கால்குலேட் செய்யப்படுறது. லக்னம் ஏது நட்சத்திரத்துல நிக்கிறது அப்படிங்கிறத அடிஸ்தானப்படுத்தி லக்ன தசை வழி நம்மளோட ஃபியூச்சரை அக்யூரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சாதிக்கும். சாதாரணயாயிட்டு சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தோட அடிஸ்தானத்திலேயாக்கும் தசாபுக்தி காலகட்டங்கள் நிர்ணயிக்கப்படுறது. தசாபுக்தி அந்தர்புக்தி காலகட்டங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுறது. சந்திரன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆன நட்சத்திரமாக்கும். சூரியனும் சந்திரனும் பிளானட்ஸ் கிடையாது. சூரியன் நட்சத்திரமாக்கும், சூரியனோடு உபகிரகமாக்கும் சந்திரன். செவ்வா, புதன், வியாழம், சுக்கிரன், சனி இப்படி இருக்கிற பஞ்ச கிரகங்கள். இந்த பஞ்ச கிரகங்கள் பூமிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கிரகங்களாக்கும். சூரியனை ஆஸ்பதமாக்கிட்டாக்கும் சௌரயூதத்துல கிரகங்களோட ஸ்திதி. சூரியனுக்கு பிரமணபதம் இருக்கு. சூரியனை சுற்றிலும் பூமி சஞ்சரிக்கிறது. பூமிக்கு சுற்றிலும் இருக்கிற சாங்கல்பிக வலயமாக்கும் ராசி சக்கரம் அப்படிங்கிறது. பூமிக்கும் ராசி சக்கரத்துக்கும் சுற்றிலும் சந்திரன் சஞ்சரிக்கிறது. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல சஞ்சரிக்கிற பிளானட் ஆக்கும் புதன். புதனுக்கு பக்கத்துல இருக்கிறதாக்கும் பிளானட் சுக்கிரன். ராசி சக்கரத்துல சூரியன், அந்த சூரியனோடு பக்கத்துல இருக்கிற கோளங்களில புதன், சுக்கிரன் இவா மஸ்ட் ஆயிட்டும் இருப்பா. ஏது மாசத்துல ஜனனம் அப்படிங்கிறதாக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு நம்ம சூரியனை மார்க் பண்றோம். ஜனன சமயத்துல இருக்கிற லக்னம் கண்டுபிடிச்சு நம்மளோட அந்த லக்ன ராசி ஏதாக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்றோம். சூரியனோடு அந்த சஞ்சாரத்தை பேஸ் பண்ணிட்டாக்கும் சௌரயூதம் இருக்கு. சூரியனோடு பிரமணபதவும் சந்திரனோடு சஞ்சார பதவும் தம்மில இன்டர்செக்ட் செய்யற பின் பாயிண்ட்ஸ் ஆக்கும் ராகு கேதுக்கள். கிரகணம் கால்குலேட் செய்யறதுக்கு ராகு கேதுக்களை உபயோகப்படுத்துறோம். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் ஒரே ஆங்கிளில் கிரகண சமயத்தில் வருது. ராகு கேதுக்கள் பிளானட்ஸ் கிடையாது, கோளங்கள் கிடையாது, ஷேடோ கிரகங்களாக்கும் ராகு கேதுக்கள். சூரியனோடு பிரமண பதவும் சந்திரனோடு சஞ்சார பதவும் தம்மில இன்டர்செக்ட் பண்ணற பாயிண்ட்ஸ் ஆக்கும், பின் பாயிண்ட்ஸ் ஆக்கும் ராகு கேதுக்கள். ஏது டைரக்ஷன்ல கிரகம் நிக்கிறதோ ராசி சக்கரத்துல நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து அதை ராசி சக்கரத்துல மார்க் பண்றோம். இப்படி இருக்கிற ராசி சக்கரத்துல சொல்லற மாதிரி இருக்கிற நம்மளோட தசாபுக்தி காலகட்டங்கள் வழியாக்கும் நம்மளோட அனுபவங்கள் நமக்கு உண்டாகி வருது. தேவர்களை விட மனுஷாளுக்கு ஆயுள் கம்மியாக்கும்னா கூடியும்
നൈഷ്കർമ്മ്യ അവസ്ഥയിലെ ഭഗവത് പദം എത്തിച്ചേരത്തുക്ക് സാധിക്കരുത്. മനുഷ്യ ജന്മത്തോട് ലക്ഷ്യത്തില് എത്തിച്ചേരത്തുക്ക് സാധിക്കരുത്. அப்படிங்கிறதுனால தேவர்களான നമ്മളെ വിட ശ്രേഷ്ഠர்களாக்கும் பக்தி யாத்திரை நடத்துற மனுஷா அப்படின்னு தேவஸ்திரீகள் பரஸ்பரம் சொல்லறா. அதையாக்கும் நம்ம கேட்டோம். தேவர்களான நமக்கு இந்த மனுஷால மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் கொடியும் அதுல இருக்கு.